கமல் சாரும் பிரம்மபுரத்தில் நிச்சயம் சங்கர் சாரும் இசையில் மூணு பேர் சேர்ந்து படத்தை ராமகளை படுத்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சங்கர் சாரும் கமல் சாரும் இனிமே இந்த மாதிரி காம்பினேஷன்ல இதை விட பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின். அதுதான். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடிச்ச படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஸோ அந்த 2வது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் நீங்க போட்ட கதை தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமா ஒரு புதுமுகமா நீங்க என் மேல செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனா நீங்க இந்த படத்துல எனக்கு கொடுத்துருக்க இந்த பொறுப்பு நான் அவ்வளவு ஈஸியா வீண் போய் விட மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட உழைப்பு என்னோட காதலையும் இந்த படத்தை சேர்த்திருக்கேன். அண்ட் இந்தியன் 2 வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ். பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்துல நீங்க ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறீங்க, ஒரு நடிகனா இருந்தப்போ உங்களுக்கு நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்க கதாபாத்திரம் வேற மாதிரி யோசிப்பாங்க, இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளவு சேர்ந்து போகுது, எவ்வளவு முரணா இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்துல நான் நடிச்ச படங்கள்ல நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்துல இருக்கிறத நான் பாக்குறேன். அண்ட் இயக்குனர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னாரு. அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கதாபாத்திரத்தோட தேடல் நான் இட்ஸ் அ வெரி பர்சனல் ஜேர்னி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் சின்ன வயசுல இருந்து ஒரு கமலஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமலஹாசன் ரசிகன், நான் ஒரு வானபி கமலஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற நாள்ல இருந்து எல்லாமே கமல் சார்னு சொல்லிதான் வந்தது. அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலயும் என் கூட நடிச்சது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா என் கூட அவர் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துல இருந்து அவர் கூடவே வழிபாமிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்க இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இந்த படத்துல அதான் இந்த ட்ரெய்லர் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லர்ல நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம், நான் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம் அது. அண்ட் மறுபடியும் அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியலி ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளவு பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளவு பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்ல நான் வியந்து போய் சங்கர் சார் கிட்ட டைரக்டர் ஸ்டென்ட்ல போயிட்டு, சரி முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு சார்ன்னு சொல்லுவேன். எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாரு, போய் நடிகா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்ல. அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிட்டே போகலாம். பட் இந்தியன் 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இந்த காலகட்டத்துல ஒருத்தன் இருந்தா எப்படி இருக்குன்னு தெரியும், திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நிஜமாவே அவன் திரும்ப வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் 2. அண்ட் தாத்தா வராரு, கதரை விட போறாரு, அதை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் ரவிவர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத். திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நாங்க ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தை நிறைய பேர் இப்ப டிக்கெட் வாங்குற ரசிகர்களே எவ்வளவு கோடி பண்ணும், எவ்வளவு வசூல் பண்ணோம்லாம் அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்மளும் அந்த விளையாட்டுல சேர்ந்து பண்ணேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் July 12th. அண்ட் இங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பத்தி நீங்க ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போற நேரம் இது, இந்த கண்டென்ட்டை. அண்ட் கமல் சார் அண்ட் சங்கர் சார் 2 பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரொமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு see that publicity plan.
பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தா மட்டும் போதாது, அந்த படத்தை பத்தி நம்மளே போய் கரெக்டா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் தெம். அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரிபடி ஆன் திஸ் ஃபில்ம் தி பெஸ்ட் ஆஃப் லக். இன்னும் நிறைய பேசுவோம். இந்த ஜூலை 12 வரைக்கும் டெய்லி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தாத்தா வராரு. எல்லோருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு காலையில வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது இதை பார்க்கறதுக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இந்த ஸ்டூடியோஸ்ல பார்த்துட்டு இப்போ இந்த பெரிய ஸ்கிரீன்ல வந்து இந்த சவுண்ட் இந்த விஷுவலை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஷார்ட்டா என்ன சொல்லிக்கலாம்னா, தேசே பழைய மேட்ரு தான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப சின்ன கெரியர் தான், 10-12 இயர்ஸ். இந்த 12 இயர்ஸ்ல இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் சங்கர் சார், ஃப்ரம் கமல் சார், எவ்ரி ஃப்ரேம் எவ்ரிபடி வாஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ரவி சார், சித், பாபி ப்ரோ, ஜெகன் ப்ரோ, குணால் சவுண்ட் அவர் யூஎஸ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே கொண்டு சேர்த்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜெயண்ட்டுக்கு தேங்க்ஸ். அண்ட் யா, சித்தார்த் சொன்ன மாதிரி ஜூலை 12 கண்டிப்பா ஸ்பெஷலா இருக்கும்னு நம்புறோம். The hard work by the legends will not fail for sure. It's going to be a sure shot blast. So thank you. எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன். அதுக்காக உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட். இப்போ இந்தியன் 2 அப்படிதான். இப்போ கரண்ட்ல இந்தியன் தாத்தா வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் 2. இந்தியன் 1 வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கதை இருந்தது. ஆனா இந்தியன் 2 வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது. ஸோ அதை நீங்க ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இந்த படத்துல. மெயினா ஒரு இந்தியன் தாத்தா, அது இல்லாம நிறைய குடும்பங்கள் இந்த கதையில வந்து போகும். இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்கா பார்க்கக்கூடிய ஒரு படம். படம் முடியும் போது ஒவ்வொருத்தரையும் இந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் நான் நம்புறேன். இந்த படத்தை வந்து இவ்வளவு சிறப்பா வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். ஏன்னா அந்த தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் 1ல கூட நாங்கள் 40 நாள் தான் வந்து அவருக்கு அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. இந்த படத்துல வந்து 70 நாள் போட்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பொறுமையா வந்து 3 hours உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்ல சரியா சாப்பிட முடியாது, ஸ்ட்ரா வச்சுதான் லிக்விடா தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சும் நம்ம எல்லாம் போயிடுவோம். ஆனா காலையில ஃபர்ஸ்ட் எல்லாரும் வரதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போயிடுவோம், கடைசியா அவர் தான் போவாரு. ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அது கலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ஷூட் பண்ணும்போது முத நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்ல வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சிலிர்ப்பு ஒன்று உண்டாச்சு. இப்போ அதே சிலிர்ப்பு 28 வருஷம் கழிச்சு அவர் ஃபர்ஸ்ட் மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமா அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்னே தோணாது. ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்திலேயே உலகிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கோம். கமல் சார்ன்றதே வராது, அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாம அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிகேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்ட் 1ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது. அதனால ரொம்ப திக்கா இருக்கும். முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம். பார்ட் 1ஓட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க.
மாதிரி பல காட்சிகள்ல ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 நாள் ரோப்லயே தொங்கி நடிச்சாங்க. அதாவது ஒரு சீன்ல வந்து ஒரு ஷாட் ரோப்ல இருக்கும், 2 ஷாட் ரோப்ல இருக்கும். ஆனா காலையில வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லயே தான் தொங்கணும். அந்த மாதிரி 4 நாள் ரோப்ல தொங்கி நடிச்சாங்க. ப்ராஸ்தட்டிக்ஸ், மேக்கப்பு, வேற ஒரு மொழி பஞ்சாபில பேசணும், நடிக்கணும். அப்புறம் என்னன்னா அது 48 ஃப்ரேம்ஸ், ஐ மீன் ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறோம் அதை. அதனால அது என்ன பண்ணோம்னா முதல்ல டயலாக பேசி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். 12 ஃப்ரேம்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணோன்னு அது ஃபாஸ்டா பிளே ஆகும். உங்களுக்கு தெரியல, சிக்கி சிக்கி சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்டா வரும் சவுண்டு. இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்ல தொங்கி அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும். அவ்வளவு வேகமா போற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறது யாராலும் முடியாது எனக்கு தெரிஞ்சு. வந்து அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு கையில வர ஆக்டிவிட்டி, கை ஏதோ வரைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங், என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்றாரு அவர். இதை விட கடினமா என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்றது இல்லை. அந்த காட்சி அமைப்பு இப்படி இருக்கும்போது அவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் டைரக்டர், ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கு. அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பார்க்கணும், மறுபடியும் எப்போ வருவாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட சிறப்பாக போட்டு கொடுத்துருக்கிறார் அனிருத். இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு என்னுடைய நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படிம்பாரு, ஒரு 80% ஓகே அப்படின்னு. அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். 100% நீங்க திருப்தி வர வரைக்கும் நான் டியூன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அனி. அப்புறம் இந்த இவ்வளவு பெரிய கனவை, இவ்வளவு பெரிய இமேஜினேஷனை வந்து என்னதான் இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அது இமேஜின் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதை வந்து செயல் வடிவாக்கணும்னா அதுக்கு சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் சரியா வரும். அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினைச்சனோ அதை வந்து ஒரு படமாக்கி பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உரையாடிய தமிழ் குமரன், செல்வம் அவர்கள், அவங்களுக்கு என்னோட நன்றி. டிரைவர்கள் வந்து அதான் சொல்லுவேன், நீங்க வந்து தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவாரா, நீங்களும் போடுங்க. என்ன வர்மம்? ஒளி வர்மம். அது ஒளினாலே ஒரு வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்றாரு. பண்ணி முடிச்சுட்டு வந்து நிப்பாரு, என்ன சார் அந்த ஒளிவர்மம் வந்துருச்சா? இல்லைங்க, இது ஒளிவர்மம் இல்லை, இது ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு சிறப்பா வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த், பாபி சிம்மா, ஜெகன், அப்புறம் ரிஷி, அப்புறம் வினோத் சாகர், இன்னும் நிறைய பேர், சமுத்திரகனி, எஸ்.ஜே. சூர்யா, பிரியா பவானி சங்கர், மனோபாலா, வேற நிறைய பேர். சில பேரை விட்டுட்டோன்னா கூட மன்னிச்சுங்க. ரகுல் பிரீத் சிங், விவேக் சார் மெயினா வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கறதுக்கு. வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. ஆனா இந்த படத்துல பாருங்க, ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். அது வழக்கமா சொல்றதா வித்தியாசமானு, உண்மையிலே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அவரோட டைமிங், அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேற மாதிரி பண்ணியிருக்காரு அவர் வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த சந்தோஷம் கண்டிப்பா வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னும் வேற யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டுருந்தேன்னா மன்னிச்சிங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், இந்த குணால் ராஜன், ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்றேன். வந்து இழைக்கிறாரு சவுண்டு. அதாவது ஒரு சின்ன பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலர்ல நிறைய ஷார்ட்ஸ், நிறைய டீடைல்ஸ், அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும். ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் டயலாக் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இதுல எதுவுமே மிஸ் ஆகாம எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு குணால். அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்ட் 1 நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றி ஆக்குனீங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றி ஆக்கணும். உங்கள்கிட்ட நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உயிரே உறவே தமிழே வணக்கம். அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன்
இரண்டாம் முறையாக அதை செய்யும் போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது 2 பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. ஒருத்தர் செசில் பி டிமில், இன்னொருத்தர் ஹிச்காக். இவ்வளவுதான் தெரியும். ஏன்னா ஹிச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸை அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தாரு, அதுக்கப்புறம் அதையே அவர் கலர்ல எடுத்தாரு. அதே மாதிரி செசில் பி டிமில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வெள்ளையா எடுத்தாரு, திருப்பி அதே கலர்ல எடுத்தாரு. இன்னி வரலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பி.யு. சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தமபுத்திரன்ல அதுக்கப்புறம் நடிகர்களை தான் நடித்தாரு. அவங்க இல்லை, நான் இருந்து இந்த 2ஆம் பாகத்தை பார்ப்பது, அதுவும் இந்த 2ஆம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை. வேணா ஒரு தற்பெருமை ஒண்ணு நான் சொல்லிக்கலாம். இதே சாலையில் ஒரு டப்பிங் தியேட்டர் நடந்துட்டு இருந்த போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், சார் 2வது பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த படப்படப்பே எங்களுக்கு அடங்கலை. இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணோன்னு. நல்லாதான் இருக்கு சார், இப்ப அதை பத்தி பேசாதீங்க சார், நல்லா இல்லை அவருடைய மனம் இருந்தது. ஆனால் முக்கியமா இந்த 2ஆம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனாலதான் இந்தியன் தாத்தாவுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இந்த மேடையில நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன். நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள், என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை. அவங்கெல்லாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள். மனோபாலா, நெடுமுடிகள் வேணும், விவேக் போன்றவர்கள். பக்கத்து ரோட்ல இப்பதான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸ். இவரு பக்கத்துல உட்கார்ந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. காலம் எவ்வளவு வேகமா ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நாங்க திரும்பி பார்க்கறது கூட சங்கருங்கிற அந்த இளைஞர், அவர் நல்ல வேளை இன்னும் இளைஞராகவே இருக்காரு. நல்ல வேளை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க, மாற்று கருத்து இருக்கும். அது இல்லாம போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக ஒரு நம்ம ரவிவர்மன் ஒன்று சொன்னாரு, சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு. எடுத்திருக்கோம், அதான் இந்தியன் 3. இந்த மேடையில் அதை பேசக்கூடாது. அவரையும் எதிர்த்து பேசிட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அவங்களுக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதுல இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நாங்க பாம்பே போறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு, அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும். இப்ப டைரக்டரே சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சே 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா 10 மேலே ஆயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. விஸ்வரூபத்தும் போது நான் அவரை சந்தித்தேன், அதுல வேலை செஞ்சார். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்க தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல. இயற்கை, கோவிட்ல இருந்து விபத்துக்கள்ல இருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதுல இருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் 2ம் 3யும் கடமைப்பட்டது. அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும், முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது. காரணம், அதை எடுத்து அதை ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் இதுல சம்பந்தப்பட்டது காரணமே
அவர் இந்த படத்தையும் இதன் நடிகரையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றபடி இப்ப இங்க பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு, அவர் தனியா பேசும்போதே மேடையில மைக்கு கொடுத்து பேசுற மாதிரி தான் என்கிட்ட பேசினார். அது சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்தியன் 3 வரட்டும், அப்புறம் வேணா கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு. நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பேன், நிஜமாவே என் மேல இவ்வளவு பிரியம் இருக்குமான்னு. அந்த அளவுக்கு பிரியம் காட்டக்கூடியவர். இங்க இருக்கும் என் சகோதரர்களும் அப்படித்தான். இதுல இந்த 100% சொன்னார் இல்லையா டைரக்டர், அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறத கத்துக்க வேண்டிய ஒரு ஆளு அனிருத்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால ஒரு அளவுக்கு மேல கேட்டாங்கன்னா என்னால முடிஞ்சது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி சொல்லாம இருக்கிறது எப்படிங்கிறது கத்துக்கணும். ஏன்னா நான் எங்க இருந்தாலும் நல்ல விஷயத்தை கத்துக்குவேன் சொல்லாம. அதனால தனியா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணலை. சந்தோஷமா நடிச்சாங்க. அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம். இதை இன்னும் 20 வருஷம் கழித்து சொல்லிக்கலாம், 25 வருஷம் கழித்து சொல்லிக்கலாம். நான் இன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த யாராவது நான் சொல்ல விட்டிருந்தேன்னா, இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெயஹிந்த். படம் வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு, பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன். இஸ் தேர் எனிதிங் டு சே வித் தட் திங்? இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லையும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். வணக்கம் கமல் சார். கமல் சார், 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது. அப்ப இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்போ இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மொத்தமா, வேற யாருமே என்ன நினைக்கிறீங்க சார்? முக்கியமான ஆட்களை விட்டுங்க. நாமளும் தான். நாம எல்லாம் அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியா? நாமளும் தான். அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன். இனி நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. சார் சார் இந்தியன் 2 வந்து ஜூலை 12 ரிலீஸ். இந்தியன் 3 எப்ப ரிலீஸ்? இதனுடைய 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது அதை பேச வேணாம். இந்தியன் 1 எடுக்கும் போது நான் இந்தியன் 2 சொன்ன போது எப்படி டைரக்டர் பதறினாரு, அந்த மாதிரி இப்ப சொன்னதும் எனக்கு பதறு. காலையில 4 மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. இதை நீங்க பாருங்க. இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். தேங்க்யூ தேவராஜ் சார். சங்கர் சார், இந்த இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் பல விதமான கதைகள் சொல்றாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சீங்க, சிரிச்சுக்கீங்க? சரி, கமகேன். அதாவது பல யூடியூப் சேனல்ல இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதானே ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல பாப்பீங்களா? இல்ல, உண்மையிலே இப்ப சமீபமா எனக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. வந்து பார்க்கட்டும். பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, பொருந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். சார் மைக் வாங்கிக்கிறீங்களா? அப்படி இருக்கு சார், மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ். இந்தியன் 1ல சுகன்யா மேடம் வராங்க, அதே வயசான கேட்டப்ல. ஸோ சார் இருக்காங்க, அவர் ஃபாரின் போயிடுறாரு. மேடம் என்னன்னு தெரியல. இந்தியன் 2ல சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் இந்த இந்தியன் 2ல அவசியப்படல. ஹாய் ப்ரோ. ஸோ டேக் தி மைக் சார் ப்ளீஸ். தேங்க்யூ. ஈகிள் இஸ் கமிங்னு ஒரு கான்செப்ட், புகும்னு ஒரு கான்செப்ட். இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்ட, இந்த படத்துக்கு அப்புறம் கதரஸ் ஒரு கான்செப்ட் பண்ணிடலாம் ப்ரோ. கண்டிப்பா பண்ணலாம். And one more thing is like அந்த 3 minutes 2 minutes 4 minutes சாங்ஸ்க்கு மத்தியில ஒரு 5 minutes லாங் சாங் நீலோ இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஆரம்பிச்சு? அது ஜென்ரலா அவ்வளோ லெங்தா சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே பண்ணவே கிடையாது. பட்
சோரோட கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிட்டிங் நிறைய டோன்ஸா வந்துட்டு இருந்தது. ஸோ அது நல்லா இருக்கேன்னு அப்படியே வச்சு இன்னும் லாங்கரா இருந்து ஆக்சுவலி கொஞ்சம் எடிட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு விஷயம் தேங்க்யூ. இன்னும் ஒரு 2 கொஸ்டின் தான். சோ யாராவது எல்லா மாநில ஊழலை பத்தி பேசுன்னு சொன்னீங்க, எல்லா மாநிலத்துக்கும் கதை தெரியுதுன்னு சொன்னீங்க. குஜராத்ல இருந்து என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? படம் பாருங்க.